திருமதி ஆரிட் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மயிலாமதன் நபர்களுடைய பேங்க்ல 20,000 1 லட்சம் வரைக்கும் சேவிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. 1 லட்சம் வரைக்கும். ரொம்ப சந்தோஷம். ஒரு செய்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ, இப்போ எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் பேங்க் லோன் எடுக்கணும், 10 முறை நடக்கணும், கெஞ்சணும் பேங்க் மேனேஜரை. ஆனால் மயிலாமிலன்னு சொன்னால் பேங்க் மேனேஜர் வந்து கெஞ்சலாம், லோன் வாங்கிக்க வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு ரீபேமெண்ட்டு சரியாக செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் மேனேஜரே வந்து கேட்டது ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைக்கின்றேன். சகோதரிகளே, 100 வருடத்திற்கு முன்பாக 1910 வருடத்துல அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டியில 30,000 பெண்கள் சேர்ந்து இந்த விழாவை ஆரம்பித்து வைத்தார்கள், இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே. அதுக்கு முன்பாக எல்லாம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரே சரியான சம்பளம் கிடையாது. ஆண்களுக்கு 10,000 ரூபாய்னா பெண்களுக்கு 5,000 ரூபாய். ஆண்கள் 8 மணி நேரம் வேலை செஞ்சா பெண்கள் 10 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். இந்த மாதிரியான பாகுபாடு இருந்ததினால் நாங்கள் உலகம் முழுவதும் 100 வருடத்துக்கு முன்பாக இந்த மாதிரியான பெண்கள் குழுக்கள் போராடி 1910 ஏறக்குறைய ஒரு வெற்றியை கண்டதுனால இந்த இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே அன்னைக்கு ஃபார்ம் பண்ணாங்க. நம்ம ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி 1975 நம்ம இந்தியாவில் செய்ய ஆரம்பிச்சோம். ஸோ உங்களை ரவி காணதன்னு கவி கண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூரிய வெளிச்சம், பகல் வெளிச்சம் போகாத இடங்களில் எல்லாம் கற்பனை என்ற திறன் பாயம் என்று அழகாக கவிஞர்களை போற்றி இருப்பார். கவிதை அளவில் அது ஒரு கற்பனை என்பது கவிஞர்களை மட்டும் சொல்லியதாக இருக்கும். ஆற்றல் அளவில், அறிவியல் அளவில், ஞானத்தின் அளவில் அவர் சொல்லியிருப்பது பெண்களைத்தான். பகல் ஒளியையும் நிலவின் ஒளியையும் சிறப்பித்திருப்பார். ஒரே வழியில் ரவி காணதன்னு கவி கண்டார் என்றிருப்பார். எனக்கு பிடித்த இன்னொரு கவிஞர், மாடர்ன் கவிஞர் வைரமுத்து, அவருடைய தீவிர ரசிகன் நான். ஒரே வரியில் சொல்லியிருப்பார், பெண்கள் இல்லாத ஊரில் ஆண்கள் பூ கேட்பதில்லை என்று சொல்லியிருப்பார். அந்த ஒரு வரியிலேயே, அதுவும் கவிதை வரிதான் பெண்களை பற்றி. ஆனால் அவரும் அப்படிதான், விடியும் வரை பெண்ணழகு, விடிந்த பில் விண்ணழகு என்று சொல்லியிருப்பார். நிலவின் ஒளியையும் கூட, பகலின் ஒளியின் தொடக்கத்தை கூட ஒரு அழகாக வர்ணித்திருப்பார். சோ இதனுடைய சுருக்கம் என்னவென்றால், பெண்ணியம் என்பது நாம் எல்லாம் போராட்டம் என்று நினைத்துக் கொண்டிருக்கும். ஆனால் அதற்கும் அப்பால் அது இயற்கையின் சக்தி, ஞானம், அறிவியல், அதற்கு அப்பால் தான் அது கலை என்று நான் நினைக்கிறேன். பெரிதான வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 24 ஆண்டுகள் என்பது மிக சாதாரணமான காரியம் அல்ல. ஒருவேளை சிறு குழுவாக நீங்கள் துவங்கி இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு கடலை போல் உங்களுடைய காட்சி இங்கே நாங்கள் காணுகின்றோம். ஒவ்வொரு அலைகள் அடிக்கும் பொழுது ஒரு புதிய சகாபத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டு வருகின்றீர்கள், புதிய வரலாற்று. ஆகையால் தொடர்ந்து உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் நிச்சயமாக உங்களுடைய தலைமைத்துவம் வளரும், உங்களுடைய சிறப்பான தாளந்துகள் வளரும், உங்களுடைய குடும்பங்கள் சிறப்பாக வளர்ந்து வருவார்கள் என்கின்ற விசுவாசம், என்கின்ற அடிப்படை நோக்கம் நிச்சயமாக உண்டு. நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அதை ஆண்டவர், கர்த்தர், நீங்கள் விசுவாசிக்கின்ற தெய்வங்கள் உங்களுடன் இருந்து உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களை இன்னும் ஆற்றல் படுத்துவார் என்று உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த சிறப்பான வாய்ப்பை தந்த ஹாரிட் புருஷோத்தமன் அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இது எங்களுடைய திருச்சபையில நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரோக்ராமும் பெண்களை வச்சு செஞ்சோம்னா அது சக்சஸ் ஆயிடும். அதனால எங்க பெண்கள் இருக்கின்றார்களோ அது சக்சஸ் தான். ஆகையால் இந்த சக்சஸ அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பா நம்ம கொண்டாடணும், அநேகர் வரணும், நாம் தொடர்ந்து சமூக பணியில் ஈடுபட வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி. So now we have moved very far ahead. Like நம்மளுக்கு ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு, பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு, அப்படின்னா உங்களுக்கு voting rights இருக்கு. There was a time when women did not have a voting rights.
and we have social freedom. இப்போ எல்லா ஃப்ரீடமும் இருக்கு. ஸோ at this point as a woman நம்மளுக்கு என்ன at most important according to me அப்படின்னா, first take care of your health. Health is very important. நீங்க எல்லாம் mothers, sisters, so as a woman we have lots of responsibilities on our shoulders. So நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் எப்போ ஃபுல்ஃபில் பண்ணுவோம்னா when you are healthy. நீங்களே ஹெல்தியா இல்லைன்னா உங்க ஃபேமிலி என்ன பார்த்துப்பீங்க? What can you do for others? So take care of your health. நல்லா டைம் சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, keep yourself fit both physically and mentally. Mental health is also very important. ஒரு proverb இருக்கு இங்கிலீஷ்ல, only a filled cup can fill another cup. Other empty cup cannot fill other cups. So நீங்களே இன்கம்ப்ளீட்டா இருந்தீங்கன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. So take care of yourself. And at this moment நம்மளுக்கு நான் ரொம்ப போர் அடிக்க மாட்டேன். So let me make it very short and crisp. விமென்க்கு எஸ்பெஷலி இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம கேஜிஎஃப் லேடி என்ரிச் லேடிஸ்க்கு கேஜிஎஃப் விமென்க்கு ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படியாவது நீங்க ஒரு ஏர்ன் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஒரு வேலைக்கே போகணும்னு இல்லை, யூ மைட் பி குட் இன் சம் ஸ்கில்ஸ். இப்ப நான் சின்னவளா இருக்கிறப்ப எங்க பாட்டி வீடு மாரிக்குப்பம்ல இருந்துச்சு. அப்ப அவங்க இது மேட்ச் ஸ்டிக்ஸ் எல்லாம் அடுக்குவாங்க. பாட்டி மேட்ச் ஸ்டிக் அடுக்கிறது, பட்டை உரிக்கிறது எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ ஏதாவது ஒண்ணு இப்ப லோக்கலி உங்களுக்கு எந்த ஆப்ஷன் அவைலபிள் இருக்கோ அது வேற ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அண்ட் திஸ் இஸ் ஒன் லைஃப், வி ஆர் born only once. ஸோ மறுஜென்மெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. திஸ் ஒன் லைஃப் யூ ஷுட் லிவ் டு த மேக்சிமம். சத்குரு யாருக்கா தெரியுமா? சத்குருன்னு ஒரு சாமியார் இருக்காரு. ஸோ அவரு சொல்வார், த டைம் விச் வி ஆர் லிவிங் நவ் இஸ் த ஹெவன். இட் இஸ் த பெஸ்ட் டைம். டெக்னாலஜிக்கலி வி ஆர் அட்வான்ஸ்ட். உங்களுக்கு எது வேணாலும் ஒரு மொபைல்ல கிடைச்சிடும். இன்டர்நெட் இருக்கு, சோஷியல் மீடியா இருக்கு. நீங்க புதுசா ஏதாவது ஸ்கில்ஸ் கத்துக்கலாம். இல்ல நீங்க கிட்ட இருக்கிற ஸ்கில் ஒரு அப்ளம் பண்றதா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு ஆர்ட் பேஸ்கெட் பின்றதா இருக்கட்டும், ஒரு எதுனாலும் யூ கேன் செல் இட் ஆன்லைன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஈச் ஒன் ஆஃப் யூ ரெகக்னைஸ் வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த், வாட் இஸ் யுவர் ஸ்கில், டெவலப் ஆன் தட். See, for women, financial independence is very, very important. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்று தைரியமா பேசுறேன்னா it is because I have a job. And லைஃப்ல நம்மளுக்கே தெரியும், it is full of struggle. பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். ஆனா உங்ககிட்ட ஃபைனான்ஸ் நீங்க ஒரு 4 காசு இருந்தா எந்த பிரச்சனை வேணும்னாலும் சமாளிக்கலாம். காசு இல்லைன்னா அந்த பிரச்சனையும் பெரிய மான்ஸ்டர்ஸ் பூதாகாரமா தெரியும் நம்மளுக்கு. அது உங்க பேங்க் அக்கௌண்ட்லயே இல்ல உங்ககிட்ட ஒரு காசோ பணமோ இல்ல கோல்டாவோ ஏதோ ஒரு அசெட்டா வச்சுட்டு இருந்தீங்கன்னா தட் வில் பூஸ்ட் யுவர் மொரேல். உங்களை ஒரு பாசிட்டிவா இருக்கும் ஏதோ ஒரு. அண்ட் அந்த பிரச்சனையை வந்து நீங்க ஒவ்வொரு ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிட்டு வர்றப்போ யூ வில் பிகம் மோர் ஸ்ட்ராங்கர். நெக்ஸ்ட் இஸ் see as a women we should help each other. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ask the other women for a help, and whoever is able to help the other woman, please you lend your hand for the help. There is nothing wrong in seeking someone else help. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒரு ஹெல்ப்னு கேட்டா மேக்ஸிமம் வாட் யூ கேன் கெட் இஸ் நோ, பட் அட்லீஸ்ட் எஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் கூட வரலாம் இல்லைங்களா? ஸோ we have to stand for each other, we should support ourselves. அந்த மாதிரி so that we will lift the each. ரொம்ப பெரிய ஹெல்ப் எல்லாம் வேண்டாம். ஏதோ ஒரு எமோஷனலி துக்கமா இருப்பாங்க, ஒரு 4 வார்த்தை நல்லா பேசலாம் இல்லையா? that will change them. அந்த டைம்க்கு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஆகும். நெக்ஸ்ட் இங்க நிறைய தாய்மார்கள் மதர்ஸ் இருக்கீங்க. உங்க பொண்ணுக்காகட்டும் பையனுக்காகட்டும் சார் வாஸ் டெல்லிங் அபவுட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்றது யாரோ ஒரு சோஷியல் லீடர் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க, நம்மள வந்து மேல தூக்குவாங்க, நல்லா இல்லை. We are the heroes of our life. Each woman is a hero of your life. Please realize that. யாரோ ஒரு மகாராஜா ஒரு ராஜ்குமார வந்து they lift you from your problems. No, you have to lift yourself. Okay, and you can do it. Each of us, we are capable of doing it. Thing is that we don't seek out the help and we don't realize how potential we are. And we have to, as a mother, we have to set example for our kids. And gender equality. இப்போ உங்க பையனையும் பொண்ணையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. பையனுக்கும் வேலை சொல்லுங்க, அவனும் வீடு பெருக்கட்டும், வீடு கூட்டட்டும், சாமான் கழுவட்டும், எல்லாமே பண்ணட்டும். See, boys are not something, they are very special, and no woman is
less special than a boy, I'll tell that. So that is, I'm here because I was treated equally. And mother, grandmother role on the I would like to remember my mother, Mohana, and my grandmothers, Dhanamal and Marimuthu. எங்க பாட்டிக்கு கிட்ட என்ன கருத்துனா hard work. They were like ladies who were really hard work. Though they were housewives, you know, they did their job to the best. So நம்ம எது பண்றதுனாலும் பெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு சோஷியல் சர்வீஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளுக்கு எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஐ லேர்ன் ஃப்ரம் மை கிராண்ட் பேரண்ட்ஸ். அண்ட் எங்க அம்மா அவங்க டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனா நர்ஸ் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஸோ அட்லீஸ்ட் சின்னதா ஆகும். பட் ஹியர் யூ நோ விமன், யூ டெல் யுவர் மதர்ஸ், யூ டெல் யுவர் கிட்ஸ், அதுக்குன்னா பெருசா முடியும் சாதிக்கிறதுக்கு. ஸோ உங்க குழந்தைங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுங்க. யூ செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் யுவர் கிட்ஸ். அண்ட் திஸ் இஸ் நாட் த எண்ட். வேர் எவர் யூ ஆர் ஹியர், இதுதான் என்னுடைய லைஃப் உடைய இதை நினைச்சிட்டாதீங்க கோல் ஆர் திஸ் இஸ் வேர் ஐ எம் டெஸ்டின்ட் டு பி. ஈச் ஒன் ஆஃப் us is destined to do something great. You can inspire your kids. Okay, please inspire your kids. குழந்தைங்களுக்கு நல்ல டிசிப்ளின் சொல்லி கொடுங்க, படிக்கட்டும். அவங்க அது எந்த படிப்பு கூட, if they are good in any skills, encourage it. வெறும் படிச்சதால மாத்திரம் லைஃப்ல முன்னேறினது இல்லை. இப்போ there are sports women, there are many fields, you know. So please encourage your kids. உங்க கிட்ஸ் வந்து நல்லா படிச்சு ஒரு செட்டில் ஆனாங்கன்னா உங்க ஃபேமிலி பேக்ரவுண்டே சேஞ்ச் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஸோ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே எடுத்துக்கலாம். என்ட்ரிஸ்ல ஒரு சின்ன வீட்டில தான் இருந்தது. டுடே மை சோஷியல் ஸ்டேட்டஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிகாஸ் ஆஃப் மை எஜுகேஷன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். அந்த ஹார்ட் ஒர்க் ஷார்ட்கட்ல எதுவுமே கிடைக்காது. ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதெல்லாம் உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்க ட்ரீம்ஸ் என்ன கனவு காணுங்க, பரவாயில்ல. அப்துல் கலாம் சொல்ற மாதிரி dream is not something which will put you to sleep. It is something which will not let you to sleep. So dream big for yourself. இப்ப நான் அம்மாவாயிட்டேன், எனக்கு எதுவும் ட்ரீம்ஸ் இல்ல, நான் சாதிக்க முடியாது இல்ல. You can also do. You dream big for your kids. உங்க கிட்ஸுக்கு ஒரு டிசிப்ளின் கத்து கொடுங்க. கேஜிஎஃப் வந்து this is not the world what we are seeing. The world beyond is too big and too wide. அங்க போன உங்க பசங்க எல்லாம் அதுக்கு மோட்டிவேட் பண்ணுங்க. அதுக்கு மோட்டிவேட் பண்ணனா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு தெரிவதை விட உழைக்கும் பெண்களினுடைய தினம் என்று சொல்லுவதுதான் சால பொருந்தும். உழைப்பு அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. நீங்க எல்லாருமே ஏதோ ஒரு வேலை செஞ்சு ஒரு 20,000 இருந்து 1 லட்சம் வரையில நீங்க சேர்த்திருக்கிறீங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் கை தட்டிக்கங்க. முதல்ல இது ஒருத்தர் ஆதரிக்கிற ஒரு விஷயம். நான் வளர்வது என்னுடைய தோழிக்கு பிடிக்கணும், என் தோழி வளர்வது எனக்கு பிடிக்கணும். ஒருவர் மற்றொருவரை கை தூக்கி விடணும். இடக்கண் வருங்கால் நதுக. தொல்லை வந்திருக்கு, துன்பம் வந்திருக்கு அப்படின்னா அதை எப்படி சிரிச்சு ஆக்கணும், அது யாருக்கு தெரியும்? நல்லா ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாது? ரொம்ப அழகா சில வெள்ளை உடையில இருக்கிறீங்க. வெள்ளை கலர் தூய்மையான நிறத்துக்கு அடையாளம். என்ன மாதிரி ஒரு பியூரிஃபைடு லேடி நீங்க பார்க்க முடியாது. என்ன சொல்றாங்க? சொல்லுங்க. ஒரு அற்புதமான மனசு வந்து வெள்ளந்தியா இருக்கிற ஒரு பண்பு இருக்கிறவங்க தான் they prefer only white colors. They can absorb all the things. எல்லாத்தையும் அந்த வெள்ளை கலர் இழுத்துக்கும். வெள்ளைக்கு இருக்கிற ஒரு பண்பு என்ன அப்படின்னா, நீ எந்த கலரை கொடுத்தாலும் வாங்கிக்கும். என்ன மேடம் நீங்க வெள்ளையில இருக்கிறவங்களை மட்டும் பேசுறீங்க? நாங்க மஞ்சள் நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். மஞ்சள் காதலுக்கு உரிய ஒரு கலர். என்னாலதான் எல்லாரையும் காதலிக்க முடியும். ஆடலினால் நான் காதல் செய்வேன். ஒரு புரட்சி மஞ்சள்ல வந்து ஒரு புரட்சி. ரோஸ் கொடுக்குறாங்கன்னா காதல் நீங்க சொல்லக்கூடாது. மஞ்சள் ரோஸ் கொடுக்கறதுதான் பெரிய விஷயமே இருக்கு. அது புரட்சியினுடைய அடையாளம். சிவப்பு எப்படி ஒரு போராட்டத்தினுடைய உச்சகட்டமாக இருந்து ஒரு வெற்றியை கொடுக்கிறதோ அதை போல மஞ்சள் ஒரு புரட்சிக்கான ஒரு அடையாளமா பார்க்கிறோம். இந்த பக்கம் ஊதால உட்கார்ந்துட்டு அப்படியே முறைக்கிறாங்க. என்னடா இவங்க சொல்ல போறாங்க தெரியலையே. ஊதா கலருக்கு என்ன
ஊதா ரிப்பன் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். யாரு நடிகர்? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் அல்ல. ஊதா கலர் மிகச்சிறந்த மன அமைதிக்கான விடுதலைக்கான ஒரு குரல். புத்தருக்கு கடைசியில கிடைச்ச காட்சி நீலம். நீலம் என்பது விடுதலை. விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போல அப்படின்னு பாரதி பாடுவான். எனக்கு நிறைய துன்பங்கள்லாம் என் புருஷன் அடிப்பான் தான், ஆனாலும் அவன் வாங்கிட்டு வந்து கொடுக்குற அந்த மல்லிப்பூ இருக்கு பாருங்க, ஆடாடாடாடா, அதுல நான் மயங்கி போயிடுவேன். என் புருஷன் தானே போறான், தண்ணி அடிச்சா என்ன, அவன் வெண்ணி அடிச்சா என்ன, என் புருஷன் எனக்கு மட்டும்தான். அது எப்ப வரும் தெரியுமா? இந்த சுதந்திர உணர்வு உங்ககிட்ட இருக்கும் போதுதான் வரும். ஏன்னா நீ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிற அப்படின்னு அர்த்தம். நான் இதையெல்லாம் கடந்து வந்துட்டேன். புத்தருக்கு எப்ப ஞானம் கிடைச்சது? அவரை மாதிரி நீங்க ஒரு மனிதரை பார்க்க முடியாது. பெண்களுக்கும் புத்தருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஏன் பெண்களுக்கும் புத்தருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா, எல்லா இடத்துலையும் ஆண்களினுடைய, இங்க இருக்கிற ஆண்கள் சகோதரர்களா வச்சுக்கூடாது, நான் நீங்க இல்லாம பெண் விடுதலை பேச முடியாது. நீங்க தான் அத்தாரிட்டி. நீங்க அப்படி வழி விட்டீங்கன்னா தான் அவங்க அப்படி வெளியில போக முடியும். இல்லைன்னா இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு உட்கார முடியுமா? நாங்க கூட ரொம்ப சாதாரணமா வந்திருக்கோம், நானும் மேடமும். எங்களுக்கு உடை, என்னை பொறுத்தவரையில உடை ஒரு பெரிய விஷயம் இல்லை. நான் எந்த மேடைக்கு போனாலும் ரொம்ப சிம்பிளா போயிட்டு வந்துடுவேன். கிருஷ்ணமால் ஜெகநாதன் அப்படின்னு ஒரு அம்மா, வயதுல இன்னைக்கு 90 வயசு அவங்களுக்கு. கிட்டத்தட்ட 2 ஏக்கர் நிலம் ஒரு குடும்பத்துக்கு, 2 ஏக்கர் நிலம். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருடமாக தமிழ்நாட்டுல யாருக்கெல்லாம் நிலம் இல்லையோ அவர்களுக்காக போராடி 2 ஏக்கர் நிலத்தை அரசாங்கத்திட்ட இருந்து வாங்கி கொடுத்து ஒரு அமைதியான புரட்சியாளரா அவங்க இருக்காங்க. அவங்க ஸ்வீடனுக்கு போனாங்க, அவார்டு வாங்க. ஸ்வீடனுக்கு அவார்டு வாங்க போகும்போது எப்படி இருக்கும்? வெளிநாட்டுக்கு போவையில எல்லாம் அழகா போனாங்கல்ல. இந்த ஒரே ஒரு உடை, நீங்க நம்பினா நம்பாட்டி போங்க. கட்டண உடையோட ஃபிளைட்ல ஏறினாங்க, அங்க போனாங்க. ராஜ மரியாதையோட எங்களை புருஷோத்தமன் சார் டிக்கெட்டை புக் பண்ணி, இந்த ட்ரெயினை ஃபாலோ பண்ணி, இந்த ஸ்டேஷனுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஷன் வரும்னு சொல்லி, இத்தனை மணிக்கு நீங்க இறங்குவீங்க, நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நேற்றைக்கு நான் 9-10 மணி வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தேன் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்காக. ஆனாலும் கூட காலையில 11:30 மணிக்கு ஸ்டேஷன்ல கூட்டிட்டு ஒரு ராயலா ஒரு ஹோட்டல்ல உட்கார வச்சுட்டு மதியானம் ஒரு அருமையான சாப்பாடை கொடுத்து, கூடுதலாக திரு ரவிச்சந்திரன் சாரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி அற்புதமான ஒரு உணவை தந்து, இது எங்க சாத்தியம்? புத்தர்கிட்ட இருந்து சாத்தியம். புத்தர் சொன்னது அதுதான், மணிமேகலை சொன்னதும் அதுதான். சோறு போடு, வயிறு மட்டும்தான் போதும்னு சொல்லும். சோறு போடு, வேற இனி எதுக்கு தங்கம் கொடு? என்னையா 1 பவுன் கொடுக்குறீங்க உழைக்கும் மகளிர் தினத்துல? 1 பவுன் எனக்கு பத்தாது, எனக்கு ஒரு 3 பவுன் நெக்லஸ் வாங்கி கொடுன்னு கேட்பீங்க. பணம் கொடுத்தா ஒரு 10,000 கொடுத்தா, இந்த 10,000 வச்சு எத்தனை நாளைக்கு நான் குப்பை கொட்டுறதுன்னு கேட்பீங்க. ஆனால் வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் அப்படின்னு பாரதியார் பாடுறார். சோறு மட்டும்தான் போதும்னு சொல்லும். அதே போல ரொம்ப அழகா இந்த மகிழா இந்த சங்கம் 25 ஆண்டுகள், நான் சேர்த்தே சொல்றேன், நீங்க நிஜமாவே அடுத்த வருஷம் ரொம்ப பிரம்மாண்டமா இதை கொண்டாடுவீங்க. ஒவ்வொருத்தரும் உங்களுடைய டார்கெட் 1 லட்சம் ரூபாய் நீங்க சேர்க்கணும். உங்களுக்கு அப்படி 1 லட்சம் ரூபாய் சேர்ப்பதற்கு ஏதாவது ஐடியாஸ் வேணும் அப்படின்னா என்ன கேளுங்க. கவர்மெண்ட்ல இருந்து எப்படி பணம் வாங்குறது நான் சொல்லித்தரேன். இன்னொரு கூட்டம் என்ன கூப்பிடுங்க, ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி போடுங்க, நான் பேசி சொல்லித்தரேன். நீங்களே 1 லட்சம் என்ன 1 கோடி ரூபாய் கூட அரசாங்கத்திடம் இருந்து நீங்கள் உதவித்தொகை பெற முடியும். உங்களுக்கு கீழே ஒரு 20 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். நீங்க ஒரு பெரிய லீடரா உருவாக முடியும். இங்க உட்கார்ந்து இருக்கிறார் மிஸ்டர்
ரவிச்சந்திர ராஜ் ஒரு சாட்சி. நான் இருக்கேன். எங்க அம்மா என்ன படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க அம்மா ஒண்ணுமே படிக்கல, கையெழுத்து கூட போட தெரியாது. எங்க அப்பா ஒரு 5வது படிச்சார். ஆனா அவர் போடுற கணக்குக்கு என்னால இன்னைக்கு வரையில விடை தெரியல. ஒரு வாழைக்காயா அரையா வெட்டி, காலா வெட்டி, காலா வெட்டி, கால் விஷமா வெட்டி, கால் துண்டா வெட்டி, எத்தனை பீஸ் வரும் சொல்லு அப்படின்னு அவர் கேட்டு செத்தே போயிட்டார். இன்னைக்கு வரையும் எனக்கு விடை தெரியல. கணக்குல புலி அவர். அப்படி இருந்த ஒரு குடும்பத்துல படிக்காத கிராம மக்கள் மத்தியில முதலாக அந்த கிராமத்திலேயே டாக்டர் பட்டம் பெற்ற ஒரே பெண்மணி நான் தான். இன்னைக்கு வரையும் இன்னும் என்னை யாரும் பிரேக் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு கிராமத்துல இருந்து நகரத்துக்கு 30 வருஷம் சென்னைக்கு வந்து, திருச்சியில இருந்து சென்னைக்கு வந்து, இன்றைக்கு நான் ஒரு நிறுவனம், அம்மா அப்பா பேர்ல அஞ்சுகம் ரெங்கசுவாமி அறக்கட்டளை, அந்த கட்டளையின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 200 பெண் பிள்ளைகளுக்கு நான் இலவசமாக கல்வி தந்திருக்கிறேன். இது எப்படி சாத்தியம்? நான் செலவெல்லாம் பண்ணல, நான் வெளிப்படையா சொல்றேன். நான் எந்த செலவும் செய்யல. என்னுடைய திறமை, நான் உழைத்த உழைப்பு. 24 மணி நேரத்துல ஒரு 17 மணி நேரமாவது படிப்பேன். எனக்கு சினிமா பார்க்க விருப்பம் இருக்காது, பாட்டு கேட்பேன். இளையராஜானா உயிர். 2 பேரும் அதான் பேசிட்டு வந்தோம். இளையராஜானா உயிர். இன்றைக்கு இளையராஜா மாதிரி ஒரு இசை அமைப்பாளர் பிறந்து வருவாங்களானா எழுதி வச்சுக்கங்க, வரமாட்டாங்க. அப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தனி முத்திரையாக வரணும். அப்ப நான் எப்படி அவங்களுக்கு ஃபீஸ் கட்டினேன்? என்னோட திறமையில என் நிர்வாகத்துல இருக்கிற கல்லூரி முதல்வர், கல்லூரி நிர்வாக தலைவர்கிட்ட போயிட்டு, இந்த பிள்ளைக்கு அம்மா இல்ல, இந்த பிள்ளைக்கு அப்பா இல்ல, இவங்க அப்பா தண்ணி அடிக்கிறாரு, இவங்க வீட்டுல யாரும் படிக்கல, இவன் நிறைய மார்க் வாங்கியிருக்கிறா, இவருக்கு நீங்க ஃப்ரீயா இந்த கல்லூரியில இடம் தரணும். சண்டை போடுவேன். நல்ல சண்டைக்காரிங்க. நியாயத்துக்கு மட்டும்தான் சண்டை போடுவேன். இந்த நிமிடம் வரையில் நான் யாரிடமிருந்தும் ஒரு பைசா லஞ்சம் வாங்கவில்லை. நீங்க நல்லா கை தட்டலாம். ORXY Clothing, the largest showroom for kids and ladies wear. Geetha Road, KGF. Teachers wanted for Carmel English School, Nandi Hill View International School and Shantiniketan Public School, Devnahalli. Qualified teachers wanted for Class 1-2. 10th Standard. Attractive salary and accommodation. Contact Sri Nandi Rural Education Trust, Devnahalli. Call 9945014123 and 9845526988. For all NCERT CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara, Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. என்ன வேணும்? என்ன வேணும்? என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? கூல். என்ன வேணும்னாலும் பிகிக்கு கால் பண்ணுங்க. 15 நிமிஷத்துல ஹோம் டெலிவரியா அள்ளுங்க. பிகி 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 பிகி. For orders and delivers, call on 9986692006.